Every New Testament church had at least 2 or 3 elders. ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டு சபையிலேயும் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 மூப்பர்கள் இருக்கிறார்கள். But among the 2 or 3 elders, usually one elder will have the gift of the word. அந்த 2-3 மூப்பர்களிலே வழக்கமாக ஒரு மூப்பருக்கு வார்த்தையை போதிக்கக்கூடிய வரம் இருக்கும். That's how it was in the first century. இப்படி தான் இது முதலாம் நூற்றாண்டிலே இருந்தது. And it is like that even today. இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறது. Not all elders have the gift of bringing the Lord's message. எல்லா மூப்பர்களுக்குமே தேவனுடைய செய்தியை கொண்டு வரக்கூடிய வரம் இல்லை. So out of 2 or 3 elders, one is the messenger of the church. 2-3 மூப்பர்களிலே ஒருவர் சபையின் தூதனாய் இருக்கிறார், செய்தியாளர். But these 5 messengers, இந்த 5 செய்தியாளர்கள், they did not watch their own life. அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை அவர்கள் கவனிக்கவில்லை. They were always preparing messages for others. எப்பொழுதுமே மற்றவர்களுக்கென்று செய்திகளை தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். They were not hearing what God's message was for them. தங்களுக்கென்று தேவனுடைய செய்தி என்ன என்பதை அவர்கள் கேட்கவில்லை. And whenever an elder brother is always preparing messages for other people and not listening to what God is saying to him, எப்பொழுதெல்லாம் மற்றவர்களுக்கென்றே செய்தி ஆயத்தம் பண்ணுவதிலே விருப்பமாய் இருக்கிறார்கள், தேவன் தங்களுக்கு சொல்லுவதை குறித்து கேட்பதற்கு அக்கறை இருக்கிறார்களோ, he never hears God saying like this. தேவன் இப்படி சொல்வதை அவர் கேட்பதில்லை. You have a name that you are alive. நீ உயிரோடு இருக்கிறவன் என்ற பெயர் மட்டும் வைத்துக் கொண்டிருக்கிறாய். But you are dead. ஆனால் நீ செத்தவனாய் இருக்கிறாய். You call yourself, you are a CFC church. ஆனாலும் நான் CFC சபை சேர்ந்தவன் என்று சொல்கிறாய். Only a name, but you are dead. பெயர் தான் இருக்கிறது, ஆனால் நீ மரித்து விட்டாய். Because you have left your first love. நீ உன் ஆதி அன்பை இழந்து விட்டாய். You're listening to your wife more than you're listening to me, God says. தேவன் சொல்கிறார், எனக்கு நீ செவி கொடுப்பதை பார்க்கலாம் நீ உன்னுடைய மனைவிக்கு அதிகமாய் செவி கொடுக்கிறாய். You're allowing your wife to twist, to tell you what you should do in your church. சபையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் மனைவி தீர்மானிப்பதற்கு இடம் கொடுத்து விடுகிறீர்கள். It's like one wife said, ஒரு மனைவி சொன்னார்களாம், I don't mind my husband being the head. என்னுடைய கணவன் எனக்கு தலையாய் இருப்பதிலே எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை. But I want to be the neck that turns the head whichever way I want it to turn. தலையை திருப்பக்கூடிய கழுத்தாய் நான் இருக்க வேண்டும் என்று மனைவி சொன்னாலாம். Is your wife like that? அப்படிப்பட்ட மனைவியாய் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுடைய மனைவி அப்படி இருக்கிறார்களா? One elder was like that. ஒரு மூப்பர் அப்படி இருந்தார். So when the elder backslides, ஒரு மூப்பர் பின்வாங்கி போகும் பொழுது, how do you know you're backsliding? பின்வாங்கி போகிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? Listen. கவனியுங்கள். When you do not hear what God is saying to you about your life, but you're always thinking of a message to preach to others. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உனக்கு என்ன சொல்கிறார் என்பதை குறித்து உணராமல் எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார் என்பதிலேயே கவனமாய் செய்திகளை தயாரிப்பீர்கள். You are already a backslider. ஏற்கனவே நீங்கள் ஒரு பின்மாற்றக்காரர். Then you are only giving messages to the church. அப்பொழுது சபைக்கு மட்டும் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். And they could not hear what God was saying to them. அவர்களுக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பதற்கு அவர்கள் மனதில்லை. They were deaf. அவர்கள் செவிடர்களாய் மாறிவிட்டார்கள். Why is it they could not hear? ஏன் தேவன் சொல்வதை அவர்களால் கேட்க முடியவில்லை? In the Old Testament, people could not hear what God was saying because they did not have the Holy Spirit. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதிருந்தபடியால் தேவன் சொல்வதை அவர்களால் கேட்க முடியவில்லை. Only the prophet who had the Spirit could hear God. ஆவியை கொண்டிருந்த தீர்க்கதரிசி மட்டுமே தேவனுக்கு செவி கொடுக்க முடியும். But today all believers can have the Holy Spirit. ஆனால் இன்றைக்கு எல்லா விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Even the young believers. இளம் விசுவாசிகளுக்கும் கூட. The Lord says, even the youngest can know me as God. சிறியவர்கள் கூட நான் தேவன் என்று அறிந்து கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். You can hear God speaking to you. தேவனோடு கூட பேசுகிறதை நீ இளைஞனாய் இருந்தாலும் கேட்க முடியும். John, for example, யோவான் உதாரணமாக chapter 1, ஒன்றாம் அதிகாரம், he says in verse 10, 10ஆம் வசனம், I heard the Lord speaking to me like a trumpet. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எக்காள சத்தத்தை போல தேவன் பேசுகிறதை கேட்டேன். How did John hear it so loud? எப்படி யோவானால் அப்படி சத்தமாய் கேட்க முடிந்தது? But these elders could not hear even a whisper. ஆனால் இந்த மற்ற மூப்பர்களோ தேவன் கிசுகிசுகிறதை கூட கேட்க முடியாமல் because John was more interested in listening to what God was saying to him than in what he's going to preach to others. மற்றவர்களுக்கு நான் என்ன பிரசங்கிக்க போகிறேன் என்பதை கேட்பதை காட்டிலும் எனக்கு தேவன் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்பதில் அதிக விருப்பமுள்ளவராய் இருந்தார் யோவான். I want to ask you all a question. ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். Particularly preachers and elders. குறிப்பாக பிரசங்கியாளர்களுக்கும் மூப்பர்களுக்கும். When you study the Bible, நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது, or read the Bible, அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுது, are you always thinking what message to preach to others, or are you thinking what is God saying to me here? இப்படி வேதத்தை வாசிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக என்ன செய்தி இதில் இருக்கிறது என்று வாசிக்கிறீர்களா, அல்லது இந்த வசனத்தின் மூலமாக தேவன் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை வாசிக்கிறீர்களா? Then you know
whether you are living like an Old Testament person or a New Testament person. அப்பொழுது நீங்கள் பழைய ஏற்பாட்டு மனிதனைப் போல வாழ்கிறீர்களா அல்லது புதிய ஏற்பாட்டு மனிதனைப் போல வாழ்கிறீர்களா என்பதை கண்டுபிடித்து Like these backslidden elders இந்த பின்வாங்கி போன மூப்பொருளைப் who போல are always thinking, what is the message I must preach to the church? சபைக்கு நான் என்ன பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் And எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். they can't hear what God is saying to them. ஆனால் தாங்களாகவே தேவன் தங்களிடத்தில் என்ன சொல்ல என்பதை So கேட்க முடியாமல் இருக்கிறார்கள். God had to speak to them through an apostle. ஆகவே தேவன் இவர்களுக்கு ஒரு அப்போஸ்தலன் மூலமாக பேச வேண்டியதா இருந்தது. He calls John. யோவானை அழைக்கிறார். John, please tell these elder brothers something because they are not listening to me. எனக்கு இந்த மூப்பர்கள் செவி கொடுப்பதில்லை. ஆகவே யோவானே நீ இவைகளை அவனுக்கு சொல்லு. These elder brothers are only listening to what they want to preach to other people. இந்த மூப்பர்கள் மற்றவர்களுக்கு என்ன பிரசங்கிக்கலாம் என்பதை குறித்தே செவி கொடுக்க விரும்புகிறார்கள். So they are so deaf. ஆகவே அவர்கள் மிகவும் செவிடுகளாய் இருக்கிறார்கள். You, John, you tell them யோவானே நீ போய் அவர்களுக்கு சொல் that they are backslidden. அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். That is how they heard what God had to say. இப்படிதான் தேவனிடத்தில் சொல்ல வேண்டிய காரியங்களை அவர்கள் கேட்டார்கள். That was like going to the Old Testament times where one prophet has to tell you what God is saying. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசி தான் வந்து சொல்ல வேண்டும். அதுபோல We thank God for apostles and prophets are all today also. இன்றைக்கும் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு But நன்றி. every believer must hear God personally. ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் தனிப்பட்ட விதத்தில் தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். Does the 2-year-old child in your home get his message from the mother through the older brother or sister? உங்க வீட்டில் இருக்கக்கூடிய 2 வயசு குழந்தை நீங்க என்ன சொல்றீங்கன்றதை அக்காட்ட போய் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமா? அம்மா என்கிட்ட என்ன சொல்றாங்க கேட்டு சொல்லு என்று. Or do they hear from some older brother in the home? அல்லது வீட்டில் பெரிய அண்ணன்ட்ட தான் கேட்க வேண்டுமா அம்மா என்ன சொல்றாங்க? No. இல்லை. Every 2-year-old hears the father and mother directly. 2 வயது பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மா தன்னிடத்தில் சொல்லுகிறதை நேரடியாக கேட்கிறான். They don't have to go to the older brother and say, what does daddy want me to do? அண்ணன்ட்ட போய் அப்பா நான் என்ன செய்ய விரும்புறாரு என்ன சொன்னாருன்னு சொல்லி அண்ணன்ட்ட போய் கேட்க Go to daddy yourself. அப்பாட்ட நீயே போய் கேளு. It doesn't matter if you're 2 years old. இன்னைக்கு 2 வயது தான் இருக்கிறதா அது பொருட்டல்ல. That is how it is in the church. இப்படிதான் சபையிலே இருக்க வேண்டும். I do not allow anybody to be dependent on me. யாருமே என்னை சார்ந்து கொள்ளும்படியாய் நான் அனுமதிக்கிறதில்லை. Go to God yourself. நீயாகவே தேவனிடத்தில் செல். I can advise you, but go to God yourself. நான் உனக்கு ஆலோசனை சொல்லலாம், ஆனால் நீ தேவனிடத்தில் போய் கேளு. You know what is the pastor attitude? பாஸ்டர் மனப்பான்மை என்ன தெரியுமா? And you elders can find out whether you have a pastor attitude. மிப்பொருளே நீங்கள் உங்களுக்கு பாஸ்டர் மனப்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடித்து விடலாம். Listen. கவனியுங்கள். When somebody in your church comes to you for advice, யாராவது உங்களிடத்திலே ஆலோசனைக்காக வந்தால் and you feel very happy he is coming to me for advice. ஆலோசனைக்காக என்னிடத்திலே வந்து விட்டார்கள், ரொம்ப சந்தோஷப்படுகிறது. And you say you should do this, you should do this, you should do this. இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. And he says, yes brother, yes brother. சரிங்க பிரதர், சரிங்க பிரதர், சரிங்க பிரதர். You feel very happy. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். You're a good brother. நீங்க நல்ல ஒரு சகோதரன். We'll make you an elder one day. கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் காத்திருங்க, ஒரு நாள் உங்களை நான் மூப்பராக்கிடுவேன். You're not building the church. நீங்கள் சபையை கட்டுவதில்லை. When people come to me for advice, ஜனங்கள் ஆலோசனை கேட்கும்படியே வந்தால் I tell them, first of all, முதலாவதாக you don't have to listen to what I say. நான் என்ன சொல்கிறேனோ அதற்கு நீங்கள் செவி கொடுக்க தேவையில்லை. I'm only a man. I'm only a man. நான் ஒரு மனுஷன் தான். I'm not God. நான் தேவன் அல்ல. You must have a connection with God. தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். I will give you my advice. நான் ஆலோசனை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லலாம். I can spend half an hour giving you advice. அரை மணி நேரம் கூட உங்களுக்கு ஆலோசனை சொல்ல செலவிடலாம். Take that before God. அந்த ஆலோசனை தேவனிடத்தில் எடுத்து செல்லுங்கள். Listen, ask God to show you if that's what he wants you to do. இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா இல்லை என்பதை நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள். If you don't feel free to do it, அதை செய்வதற்கு விடுதலை இல்லை என்றால் don't do it. செய்ய வேண்டாம். I will not be offended. நான் மனத்தாங்கல் அடையவே மாட்டேன். You don't commit sin if you don't obey me. எனக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாவம் You'll செய்கிறீர்கள். commit a sin if you don't obey God. தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் தான் பாவம் செய்கிறீர்கள். This is how I have pushed people for 37 years to have a connection with God. 37 ஆண்டுகளாக மக்கள் தேவனோடு கூட ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவளை தள்ளி விட்டிருக்கிறேன். We're not living in the Old Testament where you have to come to some prophet to find out God. ஒரு தீர்க்கதரிசனத்திலே வந்து தேவன் என்ன சொல்வார் என்று கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டிலே நான் வாழுகிறதில்லை. We are here like one hand helping the other hand, that's all. ஒரு கரம் இன்னொரு கரத்திற்கு உதவி செய்கிறது போல நாம் உறுப்புகளாக இருக்கிறோம். This hand is not the head, the head is over here. இந்த கரம் தலை இல்லை, இதுதான் தலை. So a shepherd after God's own heart ஆகவே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பன் என்றால் is one who wants his children to grow up to have a direct connection with God. தன்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து தேவனோடு கூட நேரடியாய் தொடர்பு கொள்ள வேண்டுமே. Because that is what God
finds great joy in. இதிலே தான் மிகப்பெரிய சந்தோஷத்தை தேவன் That is தருகிறார். Zion. இதுதான் சீயோன். I will bring you one from a city, two from a family to Zion. ஊரிலிருந்து ஒன்றும் வம்சத்திலிருந்து இரண்டு பேருமாக நான் சீயோனுக்கு உங்களை கொண்டு வருவேன். You have accepted me as your Lord. என்னை நீங்கள் நாயகனாக ஏற்றுக்கொண்டீர்கள். And I will give you in Zion shepherds after my own heart. சீயோனிலே என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை உங்களுக்கு கொடுப்பேன். Who will help you to know me? என்னை அறிந்து கொள்ள முடியாதவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். Not who will just preach messages to you. ஏதோ உங்களுக்கு செய்திகளை பிரசங்கிக்க கூடியவர்களாக மட்டுமல்ல. How do you know whether you are growing in your church? உங்களுடைய சபையில நீங்கள் வளர்கிறீர்களா இல்லையா என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? Have you come to know God better? நீங்கள் தேவனை அதிகமாக அறிந்து கொள்கிறீர்களா? Or are you just listening to CFC doctrines? அல்லது CFC உபதேசத்தை மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களா? There are so many people who believe CFC doctrines who will go to hell. CFC உபதேசத்தை விசுவாசிக்கிற அநேகர் நரகத்துக்கு போகிறார்கள். Because they don't know God. ஏனென்றால் அவர்கள் தேவனை அறியவில்லை. You know what the Lord told some people in the final day? கடைசி நாளிலே தேவன் ஒரு சிலருக்கு என்ன சொன்னார் தெரியுமா? Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரம். This is a very important verse. மிக முக்கியமான வசனம். It says in that day, verse 22, Matthew 7:22. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்நாளில் Many will come to me. அநேகர் இடத்திலே Not வருவார்கள். one or two. ஒருவர் இரண்டு பேர் அல்ல. Many. அநேகர். Many means thousands. அநேகர் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள். Of believers, so-called believers. விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள். They'll say, Lord. ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே. They are people who call Jesus Lord. அவர்கள் இயேசுவை கர்த்தாவே என்று அழைத்தவர்கள். These are not Hindus and Muslims. இவர்கள் இந்துக்களோ முஸ்லிம்களோ These அல்ல. are Christians. இவர்கள் கிறிஸ்தவர்கள். Or thought they were Christians. அல்லது தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று They will எண்ணிக்கொண்டிருந்தவர்கள். say, Lord, Lord. அவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று And சொல்வார்கள். these were not ordinary Christians. இவர்கள் சாதாரண கிறிஸ்தவர்கள் அல்ல. We preached in your name. உம்முடைய நாமத்தினாலே பிரசங்கித்தவர்கள். We cast out demons in your name. உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? We did not one or two, but many miracles in your name. அவர்கள் தேவனுடைய இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று இரண்டு அற்புதங்கள் அல்ல, அநேக அற்புதங்களை செய்தவர்கள். And I will say to them, நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், I never knew you. நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. The important thing is not how much you preach or miracles or any such thing. முக்கியமான காரியம் எவ்வளவு பிரசங்கிக்கிறோம், எவ்வளவு அற்புதம் செய்கிறோம் என்பதல்ல. Do you know me? நீ என்னை அறிந்திருக்கிறாயா? Do I know you? நான் உன்னை அறிந்திருக்கிறேனா? Learn from this that is going to be the important question in the final day. இந்த வசனத்திலிருந்து நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி நாளிலே வரக்கூடிய முக்கியமான கேள்வி இதுதான். And if you are a good elder brother, you will lead other people to know him. நீங்கள் நல்ல ஒரு மூப்பனாய் இருந்தால் மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் வழிநடத்துவீர்கள். I know many elders who teach that people to go out into the streets and preach in the open air. அநேக மூப்பர்கள் தங்களுடைய சபையாருக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்கள்? நீங்கள் திறந்த வெளியிலே போய் பிரசங்கம் பண்ண வேண்டும். For years they will do it. அவர்கள் வருஷக்கணக்கான சுவிசேஷம் பிரசங்கித்துக் கொண்டே இருப்பார்கள். Shouting in the open air. நீங்கள் சத்தம் போட்டு பிரசங்கிங்கள் திறந்த வெளியிலே. And at home they'll be shouting against their wife also. வீட்டுக்கு வருவார்கள், அதே சத்தத்தோடு கூட மனைவி திட்டுவார்கள். This is not knowing God. இது தேவனை அறிவதல்ல. I don't care if you never go out into the streets and preach and shout. You must know God. ஒரு நாள் கூட நான் திறந்த வெளி பிரசங்கம் செய்ததில்லை என்று சொல்லுகிறீர்களா? அதை குறித்து கவலை இல்லை, ஆனால் தேவனை அறிந்திருக்கிறீர்களா? Read from this and see what is going to be important in the last day. இந்த வசனத்திலே கடைசி நாளில் என்ன நடக்கும் என்று நீங்கள் வாசியுங்கள். Do you know me? நீ என்னை அறிந்திருக்கிறாயா? Do I know you? நான் உன்னை அறிந்திருக்கிறேனா? And if I don't know you, நான் உன்னை அறியவில்லை என்றால், the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், verse 23, 23ஆம் வசனம், go away from me. என்னை விட்டு அகன்று போங்கள். That means go to hell. அவரை புற என்னோட நரகத்துக்கு போங்கள். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, don't be happy that you are in a good church. நல்ல சபையில் இருக்கிறேன் என்பதற்காக சந்தோஷப்பட வேண்டாம். Do you know the Lord? தேவனை அறிந்திருக்கிறீர்களா? Are your elders helping you to know the Lord? உங்களுடைய மூப்பர்கள் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் உதவி செய்கிறார்களா? If they are not helping you, you read the Bible yourself and get to know God. அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நீங்களாகவே வேதத்தை வாசித்து தேவனை அறிந்து கொள்ளுங்கள். And I want to ask all the elder brothers here, இங்க இருக்கக்கூடிய எல்லா மூப்பர்களையும் பார்த்து கேட்கிறேன், how much are you helping people in your church to know God on their own? உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய மக்கள் தாங்களாகவே தேவனை அறிந்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள்? So that they grow up, that they don't need you anymore. அவர்கள் வளர்ந்து உங்களுடைய தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விடுவார்கள். The pastor attitude is, you will always be dependent on me. பாஸ்டருடைய மனப்பான்மை என்னவென்றால், என்றென்றைக்கும் நீ என்னையே சார்ந்திருக்க வேண்டும். But is that how you bring up your children? எப்படி பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பீர்கள்? What is it we do with our children from the beginning? ஆரம்பத்திலிருந்து பிள்ளைகளுக்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? Even a small baby, they make it hold the bottle themselves and drink.
சின்ன குழந்தையா இருக்கும். 3-4 months. நம்ம என்ன 3 வயசு 3 மாச குழந்தை 4 மாச குழந்தைக்கு புட்டியை தானா குடிச்சிட்டு தானா பிடித்து கொண்டு பால் குடிக்க கற்றுக்கொள்ளும். Can't do that when it is 1 week. ஒரு வார குழந்தைக்கு அது தெரியாது. You train it. நீங்கள் பழக்குவிக்கிறீர்கள். And you train that child gradually to brush his own teeth. கொஞ்சம் கொஞ்சமாக பல் விளக்க கற்றுக் கொடுக்கிறீர்கள். Change his own clothes. தன்னுடைய ஆடையை தானே மாற்றிக்கொள்ள கற்றுக் கொடுக்கிறீர்கள். Go and have a bath by himself. தானாகவே போய் குளிக்க கற்றுக் கொடுக்கிறீர்கள். Everything we are training our children. I'll do it for you in the beginning, but as soon as possible do it yourself. ஆரம்பத்தில் நான் உனக்கு இதை உதவி செய்கிறேன், ஆனால் சீக்கிரமாக நீயாக அதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறோம். I take you to school. பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு செல்வேன். After some time you go to school on your own. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நீயா ஸ்கூலுக்கு போணும். I take you in the bus. After some time you can go on the bus on your own. இப்பொழுது நான் உன்னை பஸ்ஸிலே கூட்டிக் கொண்டு போகிறேன். கொஞ்ச நாட்கள் கழித்து நீயாக பஸ்ஸிலே ஏறி போக வேண்டும். One day you send your child away from the home to live in some other town all by himself. ஒரு நாளிலே தூர ஒரு ஊருக்கு படிக்க முடியாது அனுப்பி விடுங்கள். உங்கள் மகன் நாங்கள் தானாகவே எல்லாவற்றையும் செய்து கொள்ள வேண்டும். That is how you are training your children. இப்படி தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறீர்கள். One day your child gets married and he's running his own house. ஒரு நாள்ல பையனுக்கு திருமணமாகி விட்டது, தன்னுடைய குடும்பத்தை தானாக நடத்துகிறான். Isn't that how all of you want to train up your children? இப்படி தானே நீங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கிறீர்கள். From the beginning. ஆரம்பத்திலிருந்தே To be independent of you. உங்களை சார்ந்திராமல் தாங்களாகவே தனியாளர்களை வளர வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீர்கள். That is a true father and mother. இவர்கள் தான் மெய்யான தாயும் தகப்பனுமாய் இருக்கிறவர்கள். I can say before God, that is how I have sought to work with others in Tamil Nadu and everywhere. தமிழ்நாட்டிலேயும் எங்கு போனாலும் இப்படித்தான் நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறேன். Do you do that? நீங்கள் அதை செய்கிறீர்களா? Or do you want to be like a pastor that always are dependent on you? அல்லது நீங்கள் ஒரு பாஸ்டரை போல இருந்து கொண்டு எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் விசுவாசம் உங்களையே பார்த்து கேட்க வேண்டும், சார்ந்திருக்க வேண்டும் என்று கற்றுக்கிறீர்களா சபையை? The time has come, brothers and sisters, காலம் வந்து விட்டது சகோதர சகோதரிகளே, when we need a new generation coming up all over India taking responsibility. பொறுப்பை எடுக்கக்கூடிய புதிய ஒரு தலைமுறை நம்முடைய மத்தியில் எழும்ப வேண்டிய காலம் வந்து விட்டது. As I said, I have come here to Tamil Nadu now for 30 years. நான் தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறேன். Many times to 4-5 conferences in a year in Tamil Nadu. அநேக சந்தர்ப்பங்களிலே ஒரு வருஷத்துல 4-5 கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள். And most of the conferences speaking 8 to 10 times. அநேக கான்ஃபரன்ஸ்களிலே 10 கூட்டங்களாவது நான் பிரசங்கிக்கிறேன். But it can't go on forever. ஆனால் இது என்னென்றைக்கும் இப்படியே போய் கொண்டிருக்க கூடாது. Even Paul could not live forever. பவுல் கூட என்னென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. Paul died when he was 67. பவுல் 67 வயதாக இருக்கும்போது மரித்தார். I am 73. எனக்கு 73 வயது ஆகிவிட்டது. The important thing is not how long we live. காரியத்தின் கடைத்தொகை எவ்வளவு ஆண்டுகள் நாம் உயிர் வாழ்கிறோம் என்பதல்ல. We need another generation coming up. ஆனால் நமக்கு எழும்பக்கூடிய இன்னொரு தலைமுறை வேண்டும். We don't have the same. The Bible says the outer man decays. புறம்பான மனுஷன் அழிந்து போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இப்பொழுதும் அப்படியே இருப்பதில்லை. I remember the early days when I used to come to Tuticorin. ஆரம்ப காலங்களிலே நான் தூத்துக்குடிக்கு வந்தது நினைவு வருகிறது. I used to get into a bus in Bangalore and travel 16 hours in the bus to come to Tuticorin. நான் பஸ்ல பெங்களூர்ல ஏறுவேன், 16 மணி நேரங்கள் பஸ்லயே பிரயாணம் செய்து தொடர்ந்து பிரயாணம் செய்து தூத்துக்குடிக்கு வருவேன். 1984-85. 1984-85 ஆண்டுகள். And those days the roads were really bad. இப்போ இருக்கிற போல 4 லேன் ரோடெல்லாம் இல்லை, அப்பொழுது ரோடு மிகவும் மோசமான ரோடு. In and out you keep awake the whole night. தூங்கவே முடியாது, குண்டுங்குழியில வந்து எழுப்பி விட்டுட்டே இருக்கும் பஸ். And finally you reach Tuticorin at about 9:30 in the morning. தூத்துக்குடிக்கு காலையில் 9:30 மணிக்கு வந்து சேரும் பஸ் கடைசியா. And the meeting has already started. ஏற்கனவே கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு. So we go straight to the meeting. நேரடியா போய் நின்னு கூட்டத்துக்கு போவேன். There will be 10 meetings in 3 days. 3 நாட்கள் 10 கூட்டங்களை பேச வேண்டும். Then I'll get into the bus. Meeting finishes at 4 o'clock. 4:30 is the bus. 4 மணிக்கு கூட்ட முடியும், 4:30க்கு பஸ் ஏற வேண்டும். Another 16 hours back to Bangalore. 16 மணி நேரம் மீண்டுமாய் பெங்களூருக்கு பிரயாணம் செய்யணும். The same type of roads, awake all night. அதே விதமான ரோடு தான், குண்டும் குழியும், இரவு முழுசும் விழித்திருந்து பிரயாணம் செய்ய வேண்டும். I could do that when I was 40-45. 40-45 வயதா இருக்கும்போது என்னால் அப்படி செய்ய முடிந்தது. But the outer man decays. ஆனால் புறமான மனுஷன் அழிந்து கொண்டு போகிறான். I can't do that today. இன்றைக்கு என்னால் அப்படி பிரயாணம் செய்ய முடியாது. But God needs another generation. ஆனால் தேவனுக்கு இன்னொரு தலைமுறை தேவை. Of people. ஜனங்கள் எழும்ப வேண்டும். Who really want to build the church. உண்மையாலுமே சபையை கட்டி எழுப்ப விரும்புகிறவர்கள். Not always dependent on one man. எப்பொழுதுமே ஒரே மனிதனை சார்ந்திருக்கக்கூடிய சபைகள் அல்ல. We want young men and women to grow up in this church. இந்த சபையிலே இளம் வாலிப இளைஞர்கள் எழும்ப வேண்டும். Know God. தேவனை அறிந்திருக்கிறவர்கள். Who know God's ways. தேவனுடைய வழிகளை அறிந்திருக்கிறவர்கள்.
and build the church. சபையை கட்டுகிறவர்கள். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வார். Seek to be filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படியாய் தேடுங்கள். so that in your generation you can do a work for God. உங்களுடைய சந்ததியிலே நீங்கள் தேவனுக்கென்று ஒரு பணியை செய்ய முடியும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, thank you for these wonderful brothers and sisters you have brought here, ஆண்டவரே, நீர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அற்புதமான சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. who have a real desire to know you. ஆண்டவரே, அறிந்து கொள்ள முடியாத உண்மையான வாஞ்சையை ஆண்டவரே பெற்றிருக்கிறார்கள். Build your churches in Tamil Nadu, Lord. தமிழ்நாட்டில் ஆண்டவரே இவருடைய சபையை நீர் கட்டுவீராக. Give us men and women after your own heart, ஆண்டவரே, நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதர்களையும் மனுஷர்களையும் கொடுப்பீராக ஆண்டவரே. who know you and who can help others to know you. ஆண்டவரே, உம்மை அறிந்தவர்களாகவும் மற்றவர்கள் உம்மை அறிந்து கொள்ள முடியாத உதவி செய்கிறவர்களாகவும் இருக்கிறவர்கள் எழும்ப Pray வேண்டும் in ஆண்டவரே. Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.